வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் மூவிஸ் தமிழன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் 5 மோட்டிவேஷன் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டு நம்பர் 5ல் லைஃப் ஆஃப் பைன்ற படம் தாங்க இருக்குது. இந்த படத்தோட கதைக்குள்ளே போனால் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி அனிமல்ஸை பார்த்துக்கிற வேலையை பார்த்துருக்காங்க. இவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்தியாவில் இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. கனடா பண்ண நிறையா சமையலாம் கனடா போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி நடுக்கடலில் மாட்டிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு சின்ன போட்டில் தப்பிக்க பார்க்குறாரு. அவரு கூட ஒரு புலியும் வருது. இதற்கப்புறம் அந்த புலியும் சேர்த்துக்கிட்டு எப்படி இந்த கடல்லேருந்து தப்பிக்கிறாங்க படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே. ஒரு சாகுற தகுவாயில் எப்படி தப்பிக்கிறாங்கன்றத படத்தில் அவ்வளோ அருமையாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 4ல் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 பவுண்ட்ஸ் இந்த படம் தாங்க இருக்குது. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவரோட சின்ன அலட்சியத்தினால ஒரு 7 பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த 7 பேரில் இவர் மனைவியும் ஒருத்தவங்க. அதனால் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாக இருப்பார். அதில் வேலை வரணும்னு யாரெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணாரா உதவி பண்ணதான் இந்த படத்தோட கதை. அதே சமயம் இவர் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படிலாம் உதவி பண்ணான்றத இந்த படத்தில் அருமையாக காமிச்சிருப்பாங்க. அதோட இந்த படத்தில் ஒரு லவ் ஸ்டோரி வரும். அதை பார்க்கறது ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் கடைசியில் பேட் எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 3ல் என்ன படம் இருக்குன்னு பார்த்தோம்னா தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த படத்தோட கதைனான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனானு ஆசைப்படுறாரு. ஆனால் அவர் எடுத்த பிஸ்னஸ் லாஸ்ட்டில் முடிஞ்சிருது. இதனால் தான் இருக்க வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாமலும் தான் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் சரி செய்யணும்னா தான் இருக்க நாட்டில் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் எல்லாம் சரியாகன்னு நம்புறாரு. அவர் நினச்ச மாதிரி அந்த கம்பெனியில் வேலைக்கு போனாரா போகலையான்றது தான் அந்த படத்தோட கதை. இதுக்கு இடையில் தன்னிட்ட ஒரு ரூபா கூட இல்லாமல் தான் பையனை வச்சுக்கிட்டு எப்படி அது ஒவ்வொரு நாளையும் காலத்தை ஓட்டுறாருன்னு இந்த படத்தில் அவ்வளோ அருமையாக காட்டியிருப்பாங்க. அதே சமயம் தங்கிட்ட பணமே இல்லைனா தன்னோட பொண்டாட்டியே தன்னை விட்டு போயிடுவா, நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றது சூப்பராக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கலன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நம்ம லிஸ்ட்டில் நம்ம 2ல் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 Years a Slave. அந்த காலகட்டத்தில் வெள்ளையாக இருக்கவங்கலாம் ஆண்ட ஜாதினும் கருப்பாக இருக்கவங்களாம் கீழ் ஜாதின்னு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி டைம்னால் நம்ம ஹீரோ ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், நல்ல செம்மையாக வயலின் வாசிப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது 2 பேர் நாங்கள் புதுசாக ஹோட்டல் நடத்த போகிறோம், அந்த ஹோட்டலுக்கு வயலின் வாசி ஆள் தேவைன்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு நல்ல சரக்கு ஊற்றி கொடுத்து மட்டையாக்கி அவரோட அடிமையாக வித்துடுறாங்க. அந்த வீட்டிலேருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சு வராரு, தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேலை செய்கிறாருன்றதை அந்த படத்தில் அருமையாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, கருப்பாக இருக்கவங்கள வெள்ளையாக இருக்கவங்க எப்படிலாம் குடும்பப்படுத்தினாங்கன்றத படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1ல் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டு தி வேர்ல்டு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு காலேஜ் முடிச்சிருக்காரு. காலேஜ் முடித்த பின்ன மற்றவங்கள மாதிரி நார்மல் லைஃப் எப்படி சம்பாதிக்காமல் காடு மலைன்னு அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு போகிற இடத்துல இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அங்கே உள்ள மக்கள் கூட பழகி அவங்களோட வாழ்க்கையை கற்றுக்கிட்டு அதெல்லாம் புக்காக எழுதுன்னு ஆசைப்பட்றாரு. அவர் ஆசைப்படுற மாதிரியே அந்த இடத்துலேருந்து ஒரு ரூபா கூட பணம் இல்லாமல் கிளம்புறாரு. அவர் கிளம்புனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்தில் அவர் மூவ் ஆகும்போது நம்மளே சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.